Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல புதினா ரைஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வெரைட்டி ரைஸ்லயே ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரைஸ் ரெசிபின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இல்ல செரிமான பிரச்சனைகள் இருக்குறவங்க வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஜீரண சக்தியை அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கிறது மூலமா ஞாபக சக்தி அதிகரிக்கும். எப்பவும் நம்ம ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கலாம். இளமையான தோற்றம், கரும்புள்ளி, கருவளையம், முடி வளர்ச்சி இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ரெசிபிஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நான் சேர்த்துருக்கேன். நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, ஒரு பெரிய பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய பீஸ் தேங்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த ரைஸ் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சேர்க்கறதுனால நல்ல மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால நல்ல மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்குறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதை சேர்க்கறதுனால நம்ம சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற புதினா விழுதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புதினாவை வதக்காமல் பச்சையாக அரைச்சிட்டு தான் இப்போ இதில் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் அது நல்லா வதங்கி குக் ஆகிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் அந்த புதினாவுடைய பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு மட்டும் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும், புதினாவும் நல்லா வதங்கியிருக்கும். ஸோ அந்த பச்சை வாசனை இருக்காது. இப்போ இதை நம்ம ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரைஸ் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ்வை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லை ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் பாஸ்மதி ரைஸை நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். நான் 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். ஸோ நான் எடுத்துருக்கிற அளவுகளுக்கு 1/2 கப் அளவுக்கு ரைஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த ரைஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இது நீங்கள் சாதாரண ரைஸில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், பாஸ்மதி ரைஸில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். பட் ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ நல்லா உதிரியாக இருக்கணும். குழைவாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா அது உடையாத அளவுக்கு லைட்டாக அந்த மசாலா எல்லாமே நல்லா கிளறி விடுங்க. ரைஸை நீங்கள் மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே அந்த ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு மட்டும் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஏன்னா நம்ம மசாலாவோட இந்த ரைஸை சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி செய்கிறப்போ அந்த புதினாவுடைய டேஸ்ட் அந்த ரைஸில் நல்லா இறங்கியிருக்கும். சாப்பிடும் போது அந்த புதினா ரைஸுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா தெரியும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நீங்கள் வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் இது எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த புதினாவில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவுடைய ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு உங்களோட உணவில் அடிக்கடி புதினா ரைஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இது ஞாபக சக்தியை அதிகரிக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.